கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 9/7/2026 வியாழக்கிழமை இரவு சரியாக 7:35. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடந்த ஒரு வாரமாக பயங்கரமான பல்லு வலி, சரிங்களா? எனக்கு இப்போ தாங்க முடியாத பல்லு வலி. நேற்று நைட்லாம் அழுதுகிட்டே தான் நடந்திருக்கேன். ராத்திரி 12 மணி வரை அழுதுகிட்டே தான் நடந்தேன். அவ்வளோ பல்லு வலி தாங்க முடியலை. இப்போவும் பல்லு வலிச்சிட்டு தான் இருக்குது. சாப்பிட முடியல. சாப்பாடு இந்த பல்லில் பட்டுதுன்னா அப்படி உயிர் போகிற மாதிரி இருக்குது. சாப்பிட முடியல, அவ்வளோ வலி. இப்பவும் அப்படியே குத்து எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அன்பானவர்களே, சரிங்களா? இந்த எதிரில் இந்த கேஸ் குடவுனில் ஒரு ஐயா இருக்காங்க, சரிங்களா? வாட்ச்மேனாக செக்யூரிட்டியாக அவங்க இருக்காங்க. அவங்க சிலரும் சாயங்காலம் என் கூட இங்கே வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி சாயங்காலம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இப்படி பயங்கர பல்லு வலி அப்படின்ட்டு. இப்போ அவங்க ஒரு மருந்து சொன்னாங்க. கொஞ்சம் எனக்கு கிராம்பு வாங்கிட்டு வந்து அதை நல்லா பவுடர் ஆக்கி கொஞ்சம் பஞ்சு எடுத்து அந்த பஞ்சை அந்த கிராம்பு தூளில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த பல்லில் ஓட்டை இருக்க இடத்துல உள்ளே வச்சுருங்க, அந்த புழுலாம் செத்து போயிடும். அதுக்கப்புறம் பல்வலி வரவே செய்யாது அப்படின்னு. எனக்கு அப்படி இருந்தது, நான் வச்சுருக்கேன், எனக்கு என்ன பல்வலி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்பானவங்களே, சரியா? ஆகவே உடனே பெருமாள் குளத்தில் போய் கடையாக அலைஞ்சி ஒரு 15 ரூபாய்க்கு கிராம்பு வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ராத்திரி வைக்கணும். அதில் கிறிஸ்துவுக்குள் அன்பானவங்களே பாருங்கள், ஒரு 15 ரூபாய்க்கு கிராம்பு வாங்கிட்டு வந்து பொடியாக்கி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு காப்பித்தூள் மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைகளில் நாங்கள் இருக்கும்போது காப்பித்தூள் இப்படி தான் கிடைக்கும் கடையில், இல்லைன்னா கட்டி கட்டியாக கிடைக்கும். காப்பித்தூள் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கிராம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை அந்த மாதிரி பஞ்சில் இது பண்ணி பல்லில் வைக்கணும். அன்பானவர்களே, அன்பானோட பயங்கர பல்லு வலி தாங்க முடியல. காசும் இல்லை. காசு இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அடைக்கிறாங்க. அடைச்சா ஒரு வாரம், ஒரு 2 வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் அடைச்சதெல்லாம் போயிடுது. பெர்மனெண்ட்டாக அடங்கி அப்படின்னு சொல்லி 2 தடவை சொல்லி அடைச்சிருக்கோம் ஒரு ஆஸ்பத்திரியில். அவங்க திரும்ப போகிற மாதிரி, நம்ம ரெகுலராக அவங்கக்கிட்ட அடைக்கிறதுக்கு போகிற மாதிரியே தான் பண்ணுறாங்க. அதனால் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை எனக்கு. 2 தடவை அடைச்சிருக்கேன். 2 தடவை அடைச்சதும் வெளியே வந்தாச்சு. அதனால் போக இஷ்டம் இல்லை. அன்பானவங்களே, இந்த பல்வலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் முடங்கியும் கிடக்கல. எனக்கு முக்கியமான வேலை ஆண்டவர் தந்திருக்காருல்ல. ஆகவே அந்த வேலையும் பார்க்க நேற்று இந்த கரண்ட்டு டேரிஃப் 5 டேரிஃப் 2C மாற்றுறதுக்காக ஒரு மனு கொடுத்துருந்தேன். அது களக்காடு ஆஃபீஸுக்கு வந்திருக்கு, அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து அப்படி உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளக்கம்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கு நீங்கள் லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். 2 நாளில் அனுப்புகிறோம்னு சொல்லி 2 வாரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் நேற்று திருநெல்வேலிக்கு போனேன். திருநெல்வேலி அந்த பெரிய ஆஃபீஸில் போய் அவங்கக்கிட்ட சொன்னேன், இப்படி இதெல்லாம் காட்டி சொன்னேன். அப்போ அவங்க அந்த டொல்லி இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த லெட்டரையாவது கொடுங்க, அப்போ அவங்க அதை வச்சு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
அதுக்கு நேற்று போயிட்டு வந்தேன். ஏன்னா இப்படியே நம்ம டேரிஃப் ஃபைலே ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு சர்ச்சுக்குள்ளே கரண்ட் வேணும். ஆகவே அதுக்கான முயற்சிகளையும் நான் இந்த பல்வலி காசு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அன்பானவர்களே. அப்புறம் முந்தா நாள் பேங்க்குக்கு போனேன். பேங்க்கில் ஏற்கனவே அனுப்பிட்டாங்க, சரிங்களா? அதெல்லாம் அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. இன்றைக்கும் போய் பார்த்தேன், பேங்க்கில் எந்த மெயிலும் வரல சார், வந்தால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. இனி எனக்கு அந்த அக்கௌண்ட்டு தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், FCNR அக்கௌண்ட்டு அன்பானவர்களே, சரிங்களா? பயங்கர கஷ்டம், சாப்பிட முடியலை, ஒன்றும் பண்ண முடியலை. இந்த பக்கம் பல் நல்லா ஓட்டையாயிடுச்சு, அடைச்ச பல் திரும்ப ஓட்டையாயிடுச்சு. நம்ம சாப்பிட்டோம்னா சோத்து பருக்க உள்ளே போய் உட்காந்துக்கிடுது, சரிங்களா? ஏதாவது நம்ம நைஸாக சாப்பிட்டாலும் அது உள்ளே போயிடுது. ரவை கிண்டி சாப்பிட்டாலும் உள்ளே போய் உட்காந்து அடைச்சிக்கிட்டு அப்புறம் பல் வலி வந்துடுது. இந்த பக்கம் உடஞ்சி போய் இருக்குது பல், ஆனால் அந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் தான் இப்போ ரொம்ப வலிக்கு, 2 பக்கமும் வலிக்கு. இனி அந்த மருந்தை ரெடி பண்ணி இன்றைக்கி ரைட்டு வைக்கணும் அன்பானவர்களே, சரிங்களா? சரி, எனக்கு நெட்டு இதுமெல்லாம் 1.5 ஜிபிக்கு மேலே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. 1.5 ஜிபிக்கு மேலே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோவெல்லாம் போடுறேன். அதாவது என்னுடைய வேதனையை நான் சொல்லி புலம்பதுக்கு போடுறேன். இதை யாரும் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, சரிங்களா அன்பானவர்களே? இதான் இன்றைக்குள்ள செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.